எப்பா யமதர்மம் கணக்கு விஷ்ணு எப்பா இப்போ படைகள் வெளியே இப்போ தான் கிளப்பி நீதிமன்றம் கோர்ட்டுக்கும் வெளியில் 2ஆம் நம்பர் புளுத்தி பார்க்கானா தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா, டெல்லி வரைக்கும் இவனுங்களை கூட்டிகிட்டே போவேன். முதல் நாள் திங்கக்கிழமை நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் தான் தெற்குப்பாளையம், ராஜபாளையம், சிலிவுத்தூர், மதுரை முடித்தோடனே நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டு. அடுத்து தஞ்சாவூர், இப்படி மேற்க திண்டுக்கல், போடி, இப்படி திருச்சி, இந்த லைனில் போனவுடனே அடுத்தாப்புல ராமேஸ்வரம் போனவுடனே அடுத்தாப்புல சென்னை, மெட்ராஸ், எல்லாம் நீதிமன்றத்தில் உள்ளே கூட்டு போய் இவனுங்களை வழக்கறிஞர்களுக்கு ஒரு கொத்து, எப்படி பன்னர்வாள்கிட்ட கொத்து, ஒரு பன்னர்வாள்னால் எப்படி புல்ல இருக்காளா அந்த பன்னர்வாள்னா புரியும் அந்த முட்டா குய்மன்களுக்கு. அடுத்தாப்புல வீச்சர்வாள்கிட்ட ஒரு கொத்து, 2 கணக்கு கொத்துனோன்னு முதல் கொத்தில் மாட்டுவான், 2வது கொத்துவானா இந்த படைகள் கொத்துனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய தப்பு வச்சு லிஸ்ட்டு இருக்கும், பெரிய லிஸ்ட்டு. அப்படியே ஒன்று ஒன்றா சாவு எண்ணிக்கு போவோம். வழக்கறிஞர் கணக்கு முடிஞ்சு வச்சா அடுத்தாப்புல சிட்டி கிராமத்தில் கடைகளை போட்டு பூரா கெட்டட மாளிகை கட்டி 2ஆம் நம்பரை புளுத்தி ஆட்டி நிற்கானா 2ஆம் நம்பர் எல்லா பிஸ்னஸுக்கும் எல்லாம் அவன் போடுற ஜவுளி ஆடை வரைக்கும் 2ஆம் நம்பர் வியாபாரம். எப்பா ஒரு அளவு தயாரித்து ஆடை மாட்டிக்கோங்கடா கண்டார ஓலிமான்னு கணக்கு கடவுள் கொடுத்துருக்கான். ஒரே மாக்கில் தயாரிக்கான். ஒரு பொம்பளை 500 சேலை வச்சுருக்கான், ஆணி பேண்ட்டு சட்டை 500 வச்சுருக்கான், வேட்டி 500 கண்டாரம். இதெல்லாம் தேவையாப்பா? கெமிக்கல் ஆட்காலை உள்ளே விட்டு பூமியாக ரசாயனத்தை விட்டு கீழே வரைக்கும் பாழாக்கிட்டான். அப்போது ஒரு கொத்து கண்டார ஒளிமனுக்கு சவுளி வியாபாரம் தொலைஞ்சி போவான், நாசமாக போயிடும். திங்கிது ஐட்டத்தில் பேக்கிங் பண்ணி எல்லாம் உலக நாடு லாரியில் போகுதா, அதில் ஒரு கொத்து உக்காளி பன்னர்வாட்டை ஒரு கொத்து, 2 கொத்துவானுங்க, எல்லாம் சரிஞ்சு போவான். லாரி ஹீரி எல்லா கேள்வியும் இனிமேல் தான் அடைக்கட்டும், ஓரமாக அடைக்கட்டுவான். அடிச்சிட்டான், ஈசங்கிட்ட அடிச்சிட்டான், ஆட்டோ முடிக்க எல்லாமே லாக்காகி போவோம். அப்போ கண்டார் வலிமை மாட்டி உள்ளே கிடப்பான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில். இதை பூரா நுப்பாட்டின பிறகு தான் இவனுங்களை தூக்க முடியும். இப்போ வியாபாரங்கள் பார்க்கானா 2ஆம் நம்பர் புளுத்தி எல்லாம் தயாரித்து வியாபாரம் பார்க்கான்ல, எல்லாம் இதை கொத்தி விட்டு முடிச்சாத்தான் அவன் ஆதார கார்டில் ரேஷன் கார்டில் மாட்டி கிடப்பான். நிலப்பரப்பில் அழித்து அப்படியே பொண்டாட்டி உள்ளையோட காலை 2 தோளில் தூக்கி போட்டு நாக்க அப்படி தலைகீழ உள்ளே விட்டு நக்குதான். தலைகீழ நான் கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிக்கவேன்னா இராணுவ வானரப்பாட வரல தடவுவான். தடவி எல்லா கணக்கு செக்ஷன் பிரிவில் பார்க்கையில் குண்டிலையும் புடுக்கலையும் தலை வச்சு நடு ரோட்டில் தூக்கி எறிவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வச்ச கணக்கு ஆதார கார்டில் பதிஞ்சிருவான். இன்னாருக்கு இந்த நம்பருக்கு பதிஞ்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளைக்கு அவன் பொண்டாட்டி ஃபுல்லாக பேரம் பேத்தி கையை உள்ளே விட்டு குடஞ்சி மருந்து போட்டு அப்போ அந்த ரணவழி புரியுதா? இப்போ கம்பி பழுக்க வச்சா அதில் இவன் ஆல்கால் கண்டுபிடிச்ச கெமிக்கலை அதில் தேய்ச்சி அதை சூடு பண்ணி தான்ப்பா தேய்க்கணும். இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை போட்டோன்னே 10 நாள் ஓடி போயிடுவான். அப்படி கிடுக்கு பலபடி ஆட்டா மொத்த கொண்டாட வலிமை சூடு வச்ச வழியில் மற்ற அப்படியே ரணவழி உக்காளி சாவந்தண்டி அவனுக்கு சலங்கோர்த்து உக்காளி மோந்து பார்த்து சாவுடா கண்டாரோம்னு. அதான் ரணவழி முக்கால் சத்தியம். பூமியை ரணவழி எடுத்துக்கான்ல, அதை மாதிரி உனக்கு ரணவழி முக்கால் சத்தியம்.